வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மீண்டும் நாடு திரும்பிய இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட சமந்தா ஜாய் மாஸ்டின் மற்றும் அவரது குழுவினர். நாட்டில் இளைஞர் சங்கங்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அறிவிப்பு. தோல்விகளால் அதிகரித்து வரும் மக்களின் அமைதியின்மைக்கு மத்தியில் அதிகாரத்தை நிலைநிறுத்த அடக்குமுறையை நம்பி வருகின்றதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி நடைபெறும் கைதுகள் இறுதியில் அரசாங்கத்திற்கு எதிராக விளைவினை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட சமந்தா ஜாய் மாஸ்டின் மற்றும் அவரது குழுவினர் இன்றைய தினம் காலை கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டனர். விஜயத்தின் போது திருமதி மாஸ்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் ஆஸ்திரேலியா இலங்கை இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது மற்றும் பரஸ்பர நன்மைகளை வழங்கும் தற்போதைய ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதங்களும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. மேலும் அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து பண்டாரகம, மேரிச மற்றும் வெலிகமவில் ஆஸ்திரேலிய ஒத்துழைப்புடன் நடைமுறையில் உள்ள பல்வேறு திட்டங்களையும் பார்வையிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் மற்றும் குழுவினரை வழியனுப்பும் நிகழ்வில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபிசேன மற்றும் வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நாட்டின் இளைஞர் சங்கங்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளைஞர் சங்கங்களின் அரசியல் மயமாக்கல் மற்றும் இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து இன்று அவர் விசேட உரையொன்றை ஆற்றிய போது இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். முன்னாள் மற்றும் தற்போதைய அதிகாரிகளின் கலந்துரையாடி இரு தரப்பையும் திருப்திப்படுத்தும் தீர்வை கண்டுபிடிக்க அமைச்சருக்கு பரிந்துரை செய்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறியதாவது, இலங்கை இளைஞர்களின் வேண்டுகோளின் பேரில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இளைஞர் சங்கங்களை தொடங்கினேன். கிராமங்களில் இளைஞர்கள் ஒன்று கூடும் இடமாகவும் பொழுதுபோக்கு, கலை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர்களின் திறமைகளை வளர்க்கும் மேடையாகவும் இளைஞர் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த இலக்கு வெற்றிகரமாக நிறைவேறி இளைஞர்கள் என்று சமூகத்தின் பல்வேறு துறைகளில் பங்கேற்கின்றார்கள். 40 ஆண்டுகளில் இளைஞர் சங்கங்கள் நாட்டின் முக்கியமான இளைஞர் இயக்கமாக வளர்ந்துள்ளது. இவற்றில் இருந்து சிலர் அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர், சிலர் வணிகத்துறையில் முன்னேறியுள்ளனர். ஆனால் அரசியல் அமைப்பில் அமைச்சரால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து பெரும் கேள்விகள் எழுந்துள்ளது. பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெறுகிறது. தேசிய மாநாட்டுக்கு பிறகும் அவை தொடரும் என்று தகவல் கிடைத்துள்ளது. இதன் நீண்டகால இளைஞர்களின் சமூக இயக்கம் பாதிக்கப்படலாம். போராட்டக்காரர்கள் இந்த திருத்தங்கள் இளைஞர்கள் சமூக இயக்கத்தினை அரசியலாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டவை என்று கூறுகின்றார்கள். பிரச்சனையை மிகைப்படுத்தாமல் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் தற்போதைய மாவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி அனைவரையும் திருப்திப்படுத்தும் முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த நாட்டில் இளைஞர் சமூக இயக்கம் அரசியல் கருவியாக மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இது அமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினருக்கும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு பணி என்றும் அது நடக்காவிட்டால் போராட்டங்கள் அரசியல் பிரச்சனைகளாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் அப்போது அரசியல் கட்சிகளுக்கும் இதில் ஈடுபடலாம் என்றும் நடந்தால் அது இளைஞர் இயக்கம் அழிந்து போகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இயக்கத்தை பாதுகாப்பது அவசியம் என்பதால் இந்த விளக்கத்தை உங்களுடன் பகிர முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் தனது தோல்விகளால் அதிகரித்து வரும் மக்களின் அமைதியின்மைக்கு மத்தியில் அதிகாரத்தை நிலைநிறுத்த அடக்குமுறையை நம்பி வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றியவர் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையால் அடக்குமுறைக்கு திணிக்கப்பட்டு தனது கொள்கையின் பொது நலனையே கேள்விக்குள்ளாக்கி வருவதாக விமர்சித்தார். இளைஞர் மன்றங்கள் உட்பட பல இளைஞர் அமைப்புகளை அரசியல் மயமாக்கும் நடவடிக்கைகளையும் அவர் கண்டித்திருந்தார். இந்த செயல்கள் கருத்து வேறுபாடுகளை அடக்கி கட்சியின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் உருவாகும் எதிர்ப்புகளை தடுக்க அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். அதேபோல் பிரிவினைவாத கட்டமைப்புகளை பலவீனப்படுத்தி தனது பிடியை வரப்படுத்தும் ஒரு மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கிராமங்கள், விகாரிகள், தேவாலயங்கள், கோயில்கள் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் நடைபெறும் வளர்ச்சி முயற்சிகளை அரசாங்கம் திட்டமிட்டு தடுக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மன்னாரை ஒட்டிய கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்து 7 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. வடமத்திய கடற்படை மேற்கொண்ட இந்த செயல்பாட்டில் சம்பந்தப்பட்ட ஒரு மீன்பிடி படகும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு தலைமன்னார் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் மன்னார் மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடைமுறைகள் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை தடுக்கவும் இலங்கை கடற்பரப்புக்குள் வெளிநாட்டு படகுகள் அத்துமுறை நுழைவதை தடுக்கும் நோக்கிலும் கடற்படை இந்த கடையீடு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற தமிழ் அரசியல் தலைவர்களின் தொடர்ச்சியான வலியுறுத்தல் சரியான நடைமுறை அல்ல என்று முன்னாள் நீதியமைச்சரும்
ஜனாதிபதி சட்டத்தரணியான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருந்தார். உலகளாவிய பயங்கரவாத சூழ்நிலையை முன்னிட்டு தேசிய பாதுகாப்பை முதன்மைப்படுத்திய இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். அதே சமயம் இந்த சட்டத்தின் கீழ் தற்போது சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்படுவது குறித்து கேட்கப்பட்ட போது அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்த காலத்தில் சட்டத்தை நீக்குவதற்கான வெளிப்படையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் உலகம் முழுவதும் பயங்கரவாதம் பல்வேறு விஷயங்களில் செயல்படும் நிலையில் இலங்கையில் இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வது சவாலானதாகும். எனவே தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மட்டுமே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. அரசாங்கத்தின் காலத்தில் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பல வெளிப்படையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சிவில் அமைப்புகள் மற்றும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் சட்டவரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டும் தரவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தேசிய மக்கள் சக்தி தங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த சட்டத்தை ரத்து செய்வதாகவும் தெரிவித்திருந்தாலும் அதற்கான காலக்கெடுவை ஜனாதிபதி அறிவிப்பாரா என்பது சந்தேகமே. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஒன்றிணையும் சூழ்நிலையில் இந்த சட்டத்தை அரசாங்கம் ஒரு கருவியாக பயன்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதியின் சட்டத்தரணியின் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை என்றும் இந்த சட்டம் உண்மையில் ரத்து செய்யப்படும் என்று சந்தேகம் நிலவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி நடைபெறும் கைதுகள் இறுதியில் அரசாங்கத்திற்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் நியமனங்களை முன்னிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட உறுப்பினர்களோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் நாட்டின் தற்போதைய அரசியல் மாற்றம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து சாகர காரியவசம் முன்னாள் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தார். நாட்டின் பொருளாதாரம் இந்த ஆண்டுக்காக இலக்கிடப்பட்ட வளர்ச்சியை அடைய முடியாது என்ற முன்னறிவிப்பில் அவர் திருப்தி தெரிவித்ததோடு அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்திருந்தார். அதற்காக சுயாதீன ஆணைக்குழுக்களும் பயன்படுத்தப்படுகின்றது என்றும் இவ்வாறு பழிவாங்கும் நோக்கில் நடைபெறும் கைதுகள் அரசாங்கத்துக்கு பாதகமாகும் என்றும் அவர் கூறினார். மக்கள் மத்தியில் நேரடி செயற்பாடுகளின் மூலம் அரசியல் நடவடிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார். மேலும் கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் விவகாரத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் விரைவில் சாதகமான தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் முன்வைத்துள்ள உரிமைகள் நீக்க சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்பகட்ட விவாதங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை மேலதிகமாக ஆய்வு செய்வதற்காக சுமார் 50 வழக்கறிஞர்கள் அடங்கிய குழுவுடன் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் கட்ட கலந்துரையாடலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன தலைமை தாங்கினர். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்தார். அவர் மேலும் உரிமைகள் நீக்க சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் எதிர்பார்ப்பது போல் அதனை நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் வரும் 14 நாட்களுக்குள் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.